வேறு உற்சாகத்தோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும்? இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒரு சில மணி நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். அதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்த கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. இயேசுவே, தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலே நான் இறங்கி வருவேன்னு சொன்ன தேவன், இந்த நாளிலேயும் நீங்கள் இறங்கி வாங்க. இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்துக்கும் தேவையான மன்னாவை ஆண்டவரே நீர் கட்டளையிடும். ஆண்டவரே இயேசுவே, அடியனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம், உடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு நேராய் உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாயிருக்கிறது, ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற செய்தியின் தலைப்பானது காட்ஸ் பிளான் வில் ஸ்டாண்ட். அதாவது தேவனுடைய திட்டமே நிலை நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுக்கு, இந்த மனுஷ கூட்டத்துக்கு கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிய பலத்திலே ஒன்று இந்த திட்டமிடுகிற ஒரு காரியம். எண்ணங்கள், அநேக எண்ணங்களை தேவன் என்ன செய்கிறார்? இந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். நாம் நம்முடைய வீடுகளிலே, நாம் இருக்கிற பகுதிகளிலே எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுமா? திட்டமிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலையும் பாருங்க, வசனம் சொல்லுது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளால அநேக காரியங்களை யோசிக்க முடியும், அநேக காரியங்களை திட்டமிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் தேவன் இந்த உலகத்திலே நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். சில வேளைகளிலே சில மிருகங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த மிருகம் என்ன செய்யாது? திட்டமிடாது. அதற்கு எந்த ஒரு பிளானும் இருக்காது. அந்த மிருகத்தினால யோசிக்க முடியாது. அந்த மிருகத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மிருகத்துக்கு வருகிறது என்று சொன்னால் அது என்ன செய்யுமா? திகைத்து போய் நிற்குமா. ஆனால் மனுஷனுக்கு அப்படி அல்ல. தேவன் திட்டமிடுகிற ஒரு காரியத்தை என்ன செய்திருக்கிறார்? மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மிருகத்தினுடைய என்டையர் லைஃப் சைக்கிளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், என்டையர் அதோடைய முழு காலங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 3 காரியத்திலே முடிந்துவிடும். ஒன்று, அது சாப்பிடும், தூங்கும், இல்லைன்னா இனப்பெருக்கத்தை பண்ணும். இதை தவிர வேற எந்த காரியத்தையும் அது செய்யாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே நாம் யோசிப்போம், நம்மளால இப்படி யோசிக்க முடியாதா, இப்படி எண்ண முடியாதா என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தேவன் என்ன செய்யல? இந்த மனுஷனுக்கு கொடுக்கல. நீங்க என்ன வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களால் என்ன செய்ய முடியுமா? யோசிக்க முடியும், பிளான் பண்ண முடியும், திட்டமிட முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சில மனிதர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, சில வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிம்முக்கு போவாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உடம்பை என்ன செஞ்சுக்கிறது? கட்டுமஸ்தா வச்சுக்கிறதுக்கு, ஜிம் பாடி என்று சொல்லுவாங்கல்ல, அது போல வைத்துக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஜிம்முக்கு போவாங்க. அவங்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா,
இந்த உடம்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. இந்த சரீரத்தில் இப்படிப்பட்ட ஜிம்முக்கெல்லாம் போய் நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணால் அதுதான் நம்மளுடைய பலன் என்று சொல்லி நினைக்கிறாங்க. சரீரத்தில் இருக்கிறதான பலன் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த பிரைன், இந்த மூளையில் நமக்கு அநேக எண்ணங்கள் உருவாகிறது பாருங்க, அதுதான் கர்த்தர் கொடுத்ததான மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலேயும் இந்த கட்டடத்தை நிறைய பேர் இணைந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்ச்சே கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க? ஒரு 100 பேர், 200 பேர், 300 பேர் கூட இருக்கலாம். சேர்ந்து என்ன செஞ்சிருக்கலாம், இந்த கட்டடத்தை கட்டியிருக்கலாம், இந்த சர்ச்சை கட்டியிருக்கலாம், பில்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும். இவ்வளோ பேர் வேலை செஞ்சாலும் இந்த சர்ச்சுக்கான ஒரு பிளான் ஒன்று போட்டிருப்பாங்க. அது யாராக இருப்பார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரே ஒரு ஆள் தான். அவர் தான் டிசைன் இன்ஜினியர் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆர்கிடெக்ட் என்று சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் பாருங்க, அவரை கொண்டு பெரிய காரியங்கள், அவருக்கு அந்த பிளானை கொடுத்து அதை செய்ய வைக்கிறார். அப்போ இந்த பிளான் இல்லாமல் இந்த 200 பேர் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில டெய்லரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த டெய்லருக்கு என்ன கிடையாது, அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் அந்த டெய்லரிங் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை தைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனர், அதான் ஃபேஷன் டிசைனர்னு சொல்லுவாங்க. அந்த டிசைனருக்கு மவுஸ் அதிகம். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் சம்பளம் ஜாஸ்தி. அல்லேலூயா. ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கம்பெனியோட காம்படேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனி எதை சார்ந்திருக்கும், அந்த இன்னொரு கம்பெனி, காம்படிட்டர் கம்பெனியோடைய எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனியோடைய அறிவு சார்ந்த காரியங்களை தான் என்ன செய்யுமா, காம்படேட்டிவாக அவங்க அறிவு சார்ந்த காரியங்களை தான் அதுங்க திருட பார்ப்பாங்க, எடுக்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு அநேக எண்ணங்களை தேவன் என்ன செய்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த நாட்களிலேயும் நம்மளுக்கு அநேக திட்டங்கள் இருக்கும், நம்முடைய லைஃப்பில் அநேக பிளான்ஸ் இருக்கும். அப்படி தானே? நம்ம சிறு வயதிலிருந்தே நாம் இப்படியாக வேண்டும், அப்படியாக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் நம்முடைய யோசனையில் நாம் வைத்திருப்போம். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான திட்டம் வச்சிருப்போம். இப்படி அநேக திட்டங்களை நாம் போட்டு வைத்திருப்போம். ஆனால் ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய திட்டம் மாத்திரம்தான் என்றைக்குமே நிலை நிற்கும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. அது எந்த விதமான சோதனையில கடந்து போனாலும் கர்த்தருடைய திட்டம் நிலைத்து நிற்கும். நம்மளுடைய திட்டம் கிடையாது, கர்த்தருடைய திட்டமே என்ன செய்யுமா, நிலைத்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு 2 விதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பலவிதமான திட்டங்களை நம்ம செயல்படுத்த போறோமா, இல்ல கர்த்தருடைய திட்டத்துக்கு, கர்த்தருடைய சித்தமான அந்த திட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நம்ம விரும்ப போகிறோமா? இந்த 2 காரியம்தான். ஆனா கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா, விட்டு கொடுக்கணுமா நம்மளுடைய வாழ்க்கையை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணமோ அநேகம், ஆனால் கர்த்தருடைய திட்டமே நிலைத்து நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னோடு கூட இணையறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் கூட வித்தியாசமாக ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த தேவனுடைய திட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது அநேக திட்டங்களை நம்ம போட்டு கொண்டு இருக்கிறோம், அநேக திட்டங்களை நாம் சுயமாக யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம், தேவனுடைய திட்டத்தை உணர்வது எப்படி? இன்றைக்கு அதை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனுடைய திட்டத்தை நான் உணர வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, என்னுடைய திட்டம் அல்ல, நான் ஒரு திட்டத்தை என் மைண்டில் வச்சிருப்பேன் பாருங்க, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நான் வச்சிருப்பேன் பாருங்க, அந்த எண்ணம் அல்ல, அதை தாண்டி தேவன் எனக்கு மேலான ஒரு பிளானை வச்சிருக்கிறார், மேலான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் என்னோடு கூட இணைங்க. சங்கீதங்களின் புத்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
சங்கீதங்களின் புத்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால், நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடைய திட்டமானது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. அவருக்கு மிகவும் அதிகமான பிளான்ஸ் இருக்குது. தேவன் நம்மை குறித்து அதிகமான மெனி பிளான்ஸ் ஹி ஹாஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம்ம இந்த குறுகிய காலத்திலே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாம் போடுற திட்டம் தான் பிரதானமான திட்டம் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவு தான் என்னது சரியான முடிவு என்று சொல்லி நாம் நம்முடைய எண்ணத்திலே நாம் அதை வைத்து கொண்டு இருக்கிறோம். இங்க ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது, அக்செப்ட், என்னுடைய தீர்மானத்தில், என்னுடைய திட்டத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய திட்டத்தை உணர்வது எப்படி என்று சொன்னால், தேவன் எனக்காக ஒரு பிரதானமான ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய இருதயத்திலே அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்கு நான் தான் சுப்பீரியர், நான் தான் பிரதானமான ஒரு ஆள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் என்ன நினைக்கிறோம்? நான் தான் சுப்பீரியர் என்று சொல்லி நினைக்கிறோம். நாம் இருக்கிற வேலை ஸ்தலங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் தான் சுப்பீரியர், நான் எடுக்கிற முடிவு என்றைக்குமே தோல்வியாகாது என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது வெற்றியின் பாதையிலே அது கடந்து போகும் என்று சொல்லி சிலர் அவர்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் செய்யும் பொழுது சில வெற்றிகளை அவங்க பார்த்திருப்பாங்க. அதை பார்த்து விட்டு அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் போடுறது பிரதானமான திட்டம், இந்த திட்டத்தில் நீங்கள் எல்லாம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடுகளில் ஒருவேளை நம்ம கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம போயிருக்கலாம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம திட்டத்தை கொடுப்போம். கர்த்தருடைய திட்டத்துக்கு, சித்தத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம கடந்து போகலன்னு சொன்னா, நிச்சயமாக இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அக்செப்ட் தி காட்ஸ் பிளான். அதுதான் சுப்பீரியரான பிளான், அதுதான் மேலான பிளான் என்பதை நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் அல்ல என்று கர்த்தரே சொல்லுகிறார் என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவு தூரமா உங்களுடைய வழிகளும் என்னுடைய எண்ணங்களும் என்று கர்த்தரே சொல்லக்கூடிய காரியத்தை அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் சுப்பீரியரான ஒரு பிளானை நம்ம வச்சுக்கிறது கிடையாது. நீங்க வச்சிருக்கிற பிளான் எல்லாம் உங்களுடைய பிளான். அல்லேலூயா. இந்த பூமியில நீங்க எடுக்கிற தீர்மானம் எல்லாம் உங்களுடையது. ஆனால் அந்த தீர்மானத்தை காட்டிலும் மேலான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 1வது 2வது 3வது வசனத்தை நீங்க பாருங்க. ஏசியா, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும், பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும், எகிப்தின் நிலையிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும். இந்த இடத்துல ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒருத்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். பார்வோனுடைய நிழல்ல நான் தங்குனா நலமா இருக்கும்னு யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை யார் உணரல அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனம் உணரவில்லை. ஆனா அவங்க என்னத்தை பிரதானமா பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பார்வோனுடைய அந்த வெற்றியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்வோனுடைய பலம்,
அவன் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் இவர்தான் மேலானவர், இவர்கிட்ட அதிகாரம் இருக்குது என்று சொல்லி அதை அவங்க மேலான ஒரு ஒரு காரியமாக அவர் எண்ணுகிறதை நம்மளால என்ன செய்ய முடிகிறது? வேதத்தில் இந்த பகுதியில் வாசிக்கும் போது நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஜனமானது தற்காலிகமான ஒரு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. பார்வோனுடைய நிழல்ல தங்குனா நலமா இருக்கும் அப்படின்ற அந்த முடிவை என்ன செய்யறாங்க? தற்காலிகமாக எடுக்கிறார்கள். இன்றைக்கு அநேக வேலைகளிலே, அநேக சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸை நம்ம தேடுறது கிடையாது. தற்காலிகமான முடிவை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எடுத்து கொண்டு இருக்கிறோம். உதாரணமாக ஒரு கடனையே நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தெரியாம வாங்கியிருப்போம். ஆனா அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு மனுஷனை சார்ந்திருப்போம். அவரிடம் என்ன இருக்குது? நிறைய செல்வம் இருக்குது, அவரிடத்துல போய் நம்ம கேட்போம் அப்படின்னு போய் அவரிடத்துல போய் கேட்கறது இல்லையா? இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பிரதானமான ஒரு ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை போய் என்ன செய்வோம்? பார்ப்போம். அவரால் நமக்கு ஏதாவது ஆகுதா என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருப்போம். இங்கே இஸ்ரவேல் ஜனம் அப்படிதான் போய் என்ன செய்யுது? பார்வோனுடைய நிழலிலே தங்கினால் என்ன இருக்குமா? நலமாய் இருக்கும் என்று அந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யறாங்க? யோசித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி போய் நம்ம விழுந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் விட மேலான திட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். அவர் நித்தமும் நடத்துகிறவர் என்பதை நீங்கள் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான ஞானம் இருக்கணும். என்னுடைய ஞானத்தை காட்டிலும் கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிறதான ஞானம் மிகப்பெரியது, அது மேலானது என்று சொல்லி நீங்கள் இந்த மாலை நேரத்தில் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும் என்பதை இந்த மாலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க இந்த ஜனங்கள் பாருங்க, இந்த ஜனத்தை நடத்துவதற்கு மேலானவர் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து விட்டார்கள். இந்த மாலை நேரத்தில் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில வேண்டுமானால் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை ஆன்லைன்ல நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய திட்டம் அல்ல, உங்களுடைய திட்டத்தை காட்டிலும் மேலான பிரதானமான ஒரு பிளானை யார் வச்சிருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நீங்கள் இந்த மாலை நேரத்தில் உணரும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிதான காரியங்கள் நடக்கும். வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என் மகிமை பிரதாபத்துக்கென்று, ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன், நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த இடத்திலே நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ராஜா, அந்த நாட்களிலே வாழ்ந்தவர், அந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார் அப்படின்னு சொன்னா, இந்த பாபிலோன் மாநகரத்தையே யார் டிசைன் பண்றா அப்படின்னு சொன்னா இவர் தான் டிசைன் பண்றாரு. இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு விதமான ஒரு பெருமை ஏற்படுகிறது. என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, நான் தான் இதை என் கையினால என்ன செஞ்சேன், என் கைகள் செய்த இந்த பிளான்ஸை பார்த்து நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? பெருமை அடைந்து கொண்டு இருக்கிறான். இந்த பாபிலோன் தேசத்தையே நான் தான் கட்டமைப்பு செய்தேன் என்ற ஒரு பெருமை அவனுக்குள்ள இருந்தது. எனக்கு போட்டி என்ன இல்லை, யாருமே கிடையாது என்ற அந்த எண்ணம் வைத்து கொண்டிருக்கிறான். அவன் யாரை மறந்து விட்டான்? இந்த எண்ணங்களை கொடுத்தது கர்த்தர் தான் அப்படிங்கிறத அவன் ஒரு சில காலங்கள் அவன் என்ன செஞ்சிட்டான்? மறந்து விட்டான். இன்றைய நாளிலே நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேக வேலைகளிலே நம்மளுடைய திட்டத்தை நம்ம செயல்படுத்த விரும்புகிறோம். ஏன் அப்படி தெரியுமா? ஏன்னு சொன்னா, கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு பிளானை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது ஒருவேளை உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு திட்டமா இருக்கும். என்ன சொல்றீங்க? அது உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு திட்டமா இருக்கும். இது நிச்சயமாக என்ன செய்யறது இல்ல, கர்த்தருடைய திட்டம் இல்லைன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? உதறி விடுகிறோம். ஆனா இந்த மாலை நேரத்துல
பாருங்க, இந்த நேபுகாத் நேச்சார் அவன் கட்டின அந்த பாபிலோன் தேசத்தை பார்த்து அவன் பெருமை அடைகிறதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அவனுக்கு எந்த ஒரு காம்படிஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறதை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தர் பாருங்க ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவனுக்கு அனுப்புகிறார். 4வது அதிகாரம் அதே 32வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 32வது வசனம் வாசிங்க. தள்ளப்படுவாய், மனுஷனிடத்திலிருந்து நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது. பாருங்க, இவன் இப்படிப்பட்ட பெருமையோடு கூட அவன் கடந்து போகும்போது, இந்த பெருமையில நடந்து போகும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. அந்த சத்தம் சொல்லுது, இப்படிப்பட்ட மகா பாபிலோனை ஒருவேளை நீ கட்டி இருந்தாலும் உன்னுடைய திட்டத்தை காட்டிலும் தேவன் வானத்திலே இருக்கிறார், அவருடைய திட்டம் மேலானது என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை இன்றைக்கு நீ தங்கத்தட்டுல சாப்பிடலாம், ஆனா நாளைக்கு நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முடிவை கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை எச்சரிப்பின் சத்தத்துல அவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீ ராஜா அரண்மனையில இருக்கலாம், ஆனா நாளைக்கு நீ எப்படி இருக்க போற அப்படின்னு சொன்னா, மனுஷனிடத்துல இருந்து நீ தள்ளப்படுவாய். நீ எங்க இருப்ப அப்படின்னு சொன்னா, மாட்டின் புல்லை திங்கிற அளவிற்கு உன்னை நான் என்ன செய்வேன், உன்னை நான் தள்ளி விடுவேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல எச்சரிக்கிறது நம்மளை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பாருங்க. இந்த ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை நான் தான் கட்டியிருக்கிறேன், நான் தான் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெருமிதம். இன்றைக்கு அநேக வேளைகளில நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழல் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஒரு விதமான பெருமை, நான் தான் அந்த பிளானை போட்டேன், என்னுடைய திட்டம் என்னுடையது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்ல, கர்த்தர் இதை காட்டிலும் மேலானவர் என்று சொல்லி அன்றைக்கு அந்த நேபுகாத் நேச்சாரை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. எதிர்கால திட்டத்தை நிறுத்தி வைக்க அவரால கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுடைய திட்டத்தை ஒருவேளை நீங்க செயல்படுத்த நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரால அதை கூட நிறுத்தி வைக்க முடியும். அல்லேலூயா. இந்த நேபுகாத் நேச்சார் அப்படிதான், அவனுடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் என்று சொல்லி அவன் பெருமிதம் அடைந்தான். ஆனா கர்த்தர் பாருங்க, இருப்பா, உன் ராஜ்யம்தான், நீ தான் கட்டினது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மாலை நேரத்துல நம்மளுடைய திட்டம் அல்ல, கர்த்தருடைய திட்டம் அது மேலானது என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 33:10-11 வாசிங்க. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஜனங்களுடைய நினைவுகளை என்ன செய்கிறார், அவர் அவமாக்குகிறார் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் இருக்கும். இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுடைய பிளான் அல்ல, என்னுடைய பிளான் அல்ல, அதை ஆண்டவரால் என்ன செய்ய முடியுமா, மாற்ற முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீதை குறித்து நம்மளால பார்க்க முடிகிறது, சவுலை குறித்து நம்மளால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த சவுல் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று சொன்னால், அவன் நல்ல ஒரு யுத்த வீரன், நல்ல யுத்தத்தில் தேர்ந்ததான ஒரு யுத்த வீரன். அவன் ஒரு பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு எல்லா விதமான வல்லமையும் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவன் சொன்ன எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், அநேக படைகள் என்ன இருக்குது அவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த தாவீதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். அந்த தாவீது சாதாரணமான ஒரு ஆள், சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆள் தான். ஆனால் இந்த சவுலானவர் இந்த தாவீதை நான் எப்படியாவது அவனை நான் என்ன செஞ்சிடணும், கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அநேக திட்டங்களை அவர் போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார், தவிடுபடி ஆக்குகிறார். அல்லேலூயா. உங்களுடைய திட்டம் அல்ல, கர்த்தருடைய திட்டம் உங்களுடைய திட்டத்தையே மாற்ற முடியும் என்பதை இந்த மாலை நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய திட்டம் சரியாக இருக்க வேண்டும்.
இந்த இந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்ட திட்டமாக நமக்குள்ள இருக்கக்கூடாது. சரியான ஒரு ஃபோக்கஸான ஒரு பிளான் இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த பிளானை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கென்று சொல்லி நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கிறதான அந்த பிரதானமான அந்த சுப்பீரியர் பிளான் என்ன செய்வார்? தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. பாருங்க, தாவீதை கொல்லணும் அப்படின்னு சவுல் போட்ட எல்லா பிளானையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? வேஸ்ட் ஆக்கிட்டாரு. அல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, சவுல் அவன் கூட இருக்கிறாரு, அநேக சூழ்நிலையை ஏற்படுத்துறாரு. இந்த தாவீது நினைச்சிருந்தா யாரை கொன்றிருக்க முடியும்? இந்த சவுலை கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் இந்த தாவீதுக்கு எந்த விதமான திட்டமும் கிடையாது. யாரை கொல்லணும்னு, சவுலை கொல்லணும்னு எந்த விதமான திட்டமும் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அந்த சவுல் பாருங்க, அநேக முறை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அவன் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த திட்டமெல்லாம் என்ன ஆகுதான்? செயல்படாமல் தவிடுபடி ஆகிறது. இந்த மாலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், நம்முடைய திட்டம் நம்முடைய கரத்திலே கிடையாது. நம்முடைய திட்டமானது கர்த்தர் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற ஒரு திட்டம். அது மேலான ஒரு திட்டம் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய சிந்தைகளிலே அதற்கு நேராய் நீங்கள் உணரும் பொழுது தேவன் அந்த திட்டத்தை வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். முதலாவது நான் சொன்னேன், தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் உணர வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செய்ய வேண்டியது, என்னுடைய திட்டம் அல்ல, கர்த்தர் எனக்கென்று சொல்லி ஒரு பிரதானமான மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார்ன்றதை நான் உணரணும். ரெண்டாவது, இந்த மேலான திட்டத்துக்கு உங்களை நீங்க என்ன செய்ய வேண்டுமா? அர்ப்பணிக்க வேண்டுமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மேலான திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, தேவனுடைய திட்டமானது எப்பவுமே தேவன் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னா, அவருடைய திட்டத்தை உங்க மீது என்ன செய்ய மாட்டார்? திணிக்க மாட்டார். சரிங்களா? தேவன் திணிக்கிற ஒரு தேவன் கிடையாது. நீங்க விருப்பத்தோடு அந்த திட்டத்துல நீங்க நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஒருவேளை அது உங்களுக்கு விரும்பத்தக்க ஒரு திட்டமா இருக்காது. ஆனா அவருக்கு என்ன ஒரு சித்தம் அப்படின்னு சொன்னா, அதுல நீங்க விருப்பத்தோடு நீங்க என்ன செய்ய வேண்டுமா? அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும். அவருடைய திட்டத்துல நடக்கிறதுக்கு நீங்க உங்களை என்ன செய்ய வேண்டுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அநேக சூழ்நிலைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தரால இப்படி கூட செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்னா, உங்களை வச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதை நிச்சயமாக செயல்படுத்துவார். அதற்கு உங்களை என்ன பண்ண முடியும்? உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட என்ன செய்ய முடியும்? செய்ய வைக்க முடியும். அதற்கான சூழ்நிலைகளை கூட என்ன செய்ய முடியுமா? மாற்ற முடியுமா? ஆனா ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. உங்களை எல்லாம் ஒரு ஸ்லேவா வைக்கிறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படலை. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், பாருங்க, அவர் ஒரு நாளும் அவருடைய திட்டத்தில் ஃபோர்ஸ் பண்ணியோ சூழ்நிலைகளை மாற்றியோ நீங்க இதுல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதுல நிலைத்திருக்க வைப்பதற்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. உங்களை நீங்களே என்ன செய்ய வேண்டுமா? விட்டு கொடுத்து விருப்பமாய் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யோனா அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தாரு. இந்த யோனாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த யோனா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனா அவர் என்ன பண்றாரு? தர்ஷீஸுக்கு போறாரு. ஆண்டவருடைய திட்டம் ஒன்று, ஆனா இவருடைய திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறார். ஆனா தேவன் பாருங்க, அவனை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி சூழ்நிலைகளை மாத்துறாரு. அவன் கப்பல்ல ஏறி போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை மாற்றுகிறார். அந்த சூழ்நிலையை மாற்றுவது மாத்திரம் கிடையாது, அவனே என்ன பண்றான்? தண்ணிக்குள்ள விழுந்து மீன் வயிற்றுக்குள்ள போய் ஒப்பு கொடுக்குறான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய திட்டத்தை நம்ம அறிஞ்சு நம்ம ஓடுறது கிடையாது, அது நம்ம ஒப்பு கொடுக்கறது கிடையாது. இப்படித்தான் மீன் வயிற்றுக்குள்ள போய்
அநேக பிரச்சனைகளிலே போய் மாட்டிக்கொண்டு ஆகா இதை நம்ம செய்து விட்டோமே என்று சொல்லி நம்ம யோசிப்பது உண்டு. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய திட்டத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில 13:22 வாசிக்கும் போது அதை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை. அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். ஆண்டவர் இப்படி சொல்லல. என்ன சொல்லல அப்படின்னா, நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய வைப்பேன், அதனால அவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லல. என்னுடைய திட்டத்தை நான் அவன் மீது புகுட்டுவேன், அதனால அவன் நான் சொல்றபடியெல்லாம் செய்வான் அப்படிங்கிறதுனால அவன் எனக்கு ஏற்றவன் அல்ல. அவர் எந்த விதமான ஃபோர்ஸும் பண்ணாதபடிக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த திட்டத்தை வாங்கி அதற்கு அப்படியே என்ன செய்கிறார், ஒப்புவிக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த இடத்துல சாட்சியா சொல்றாரு. தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு எல்லா காரியத்தையும் செய்வான் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார் இந்த இடத்துல. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சித்தத்திலே நாம் நிலைத்திருந்து வில்லிங்கா நீங்க என்ன செய்ய வேண்டும், விருப்பமோடு கூட உங்களை நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த சித்தத்துக்கு அந்த திட்டத்துக்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய பிளானுக்கு உங்களை நீங்க என்ன செய்ய வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்று அதன்படி நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் பாருங்க, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில இந்த தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 11-13 வாசிங்க, வேகமாக வாசிப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்துக்கு பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்ட பொக்கிஷங்களையும். போதும் பாஸ்டர், இந்த இடத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ஆலயம் கட்டுவதற்கான எல்லா திட்டங்களையும் தேவன் என்ன செய்கிறார், இந்த தாவீதுக்கு கொடுக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாரு. எப்பா, நீ என்ன செய்ய மாட்ட, இந்த ஆலயத்தை நீ கட்ட மாட்ட அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். கண்டிஷன் மாத்திரம் போட்டது மாத்திரம் கிடையாது, உன்னுடைய சந்ததி ஆகிய சாலமோன் தான் இந்த ஆலயத்தை என்ன செய்ய போகிறான், கட்டப்போகிறான் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, திட்டமும் தெளிவுமாக இந்த வசனங்களிலே சொல்லுகிறார். அவன் வந்து யோசித்து பார்த்து அவன் சொல்லல, ஆண்டவரே நான் இந்த ஆலயத்தை நான் கட்ட போறது கிடையாது, பின்பதாக எனக்கு ஏன் இந்த ஆலயத்தை குறித்ததான எல்லா திட்டத்தையும் கொடுக்குறீங்க, இந்த பிரகாரம் இப்படி இருக்கணும்ன்ற திட்டத்தை எனக்கு ஏன் கொடுக்குறீங்க, இந்த செல்வத்தை குறித்ததான திட்டத்தை எனக்கு ஏன் கொடுக்குறீங்க, இப்படிப்பட்ட ஆலயம் இந்தந்த இடங்களிலே இப்படி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஏன் கொடுக்குறீங்க, எந்த ஆசாரியர்கள் அந்த ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை எதற்காக என்னிடத்துல கொடுக்கணும் அப்படின்னு அவன் தர்க்கம் பண்ணல. அவன் என்ன செய்கிறான், லிட்ரலா தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் திட்டம் அவனிடத்துல கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும், நீ அதை செய்யாம போனாலும் அவன் என்ன பண்றான், ஆண்டவரிடத்துல போய் தர்க்கம் பண்ணல. அவன் தன்னுடைய சித்தத்துக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவன் என்ன பண்றான், தன்னையே ஒப்பு கொடுக்கிற காரியத்தை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் டோட்டலா சரண்டர் பண்ணிட்டான். அவன் டோட்டலா என்ன பண்றான், ஆண்டவருடைய சமூகத்தில் சரண்டர் பண்ணுகிறது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த மாலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய திட்டம் அல்ல, மேலான ஒரு திட்டத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த திட்டத்துக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். 3ஆவதாக வாசிக்கலாம், யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க இந்த மாலை நேரத்தில்? 3ஆவதாக, மேலான திட்டத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைப்பது, கான்பிடென்ட். ஆண்டவர் கொடுத்த திட்டம் பிரதானம், எஸ், அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஓகே, அதுல
உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வைக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த யோபு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு பாருங்க. எல்லா செல்வத்தையும் இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய மனைவியை இழந்து, இப்படிப்பட்ட சூழலிலே தான் அவர் என்ன சொல்லுகிறார்? தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீ செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. தேவன் எனக்கு கொடுத்ததான திட்டம் மிகப்பெரிய ஒரு திட்டம், அது மேலான திட்டம். அதை கெடுப்பதற்கு எந்த ஒரு காரியத்தினாலும் கூடாத காரியம் என்று சொல்லி அவன் தன்னை அந்த தேவனுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவன் சுகத்தை இழந்து போனான், செல்வத்தை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்த அந்த சூழ்நிலையிலையும் அவன் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்புகிறான். கர்த்தருடைய பிளானை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தை நீங்கள் நம்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதுல ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்க வைக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க ஒரு 3 வாலிபர்களை குறித்து போடப்பட்டிருக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற அந்த 3 வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்துல ஒரு கான்ஃபிடென்ட்டை வைக்கிறார்கள். என்ன கான்ஃபிடென்ட் அப்படின்னா, அந்த ஊர்ல அந்த நேபுகாத் நேச்சார் என்கின்ற ஒரு ராஜா அவன் ஒரு பொற்சிலையை செஞ்சு வைத்து, நீங்க என்ன செய்ய வேண்டும், இதை நீங்கள் வணங்க வேண்டும், இதற்காக நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அந்த 3 வாலிபர்களும் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். தேவன் நிச்சயமாக இது தேவனுடைய திட்டம் கிடையாது, இதை ஆராதிப்பது. ஏன் சொன்னா, நான் தேவனுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்குன்னு சொல்லி என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த 3 பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, என்னை விடுவித்தாலும் சரி, என்னை விடுவியாமல் போனாலும் சரி, நான் கர்த்தரை நம்புவேன் என்ற அந்த உறுதியை என்ன செய்கிறார்கள், அவர் எடுக்கிறதை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல பாருங்க, நான் சர்வைவ் ஆனாதான் அது தேவனுடைய திட்டம், சர்வே ஆகலனாலும் அது தேவனுடைய திட்டம் தான். அல்லேலூயா. இந்த நேரத்துல நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நன்மை வந்தாதான் எனக்கு தேவனுடைய திட்டம் கிடையாது. பல சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சில நேரத்திலே சில கரடு முரடான பாதைகளிலே உங்களை அனுமதித்தாலும் அது கர்த்தருடைய திட்டம் தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல பாருங்க, முதலாவது நான் சொன்னேன், கர்த்தருடைய திட்டம் நம்மளுடைய திட்டத்தை காட்டிலும் மேலானது, அது பிரதானமானது. அந்த திட்டத்துக்கு 2வது உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். 3வதாக அதில் நீங்கள் ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில நாம் கடந்து போகிறதான பிரச்சனைகள் அளவில்லாத பிரச்சனைகளாக இருக்கலாம், நிச்சயமாக அதற்கு முடிவில்லாமல் இருக்காது. கர்த்தர் அதற்கு முடிவை கொடுப்பார். தேவன் வனாந்திரத்திலையும் என்ன செய்கிறார், ஒரு வழியை உண்டாக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நாம் தொடர்ந்து முன்னேறி செல்லணும். அது எந்த சக்தியாலையும் அது என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்பதை நீங்கள் இந்த மாலை நேரத்தில் மறக்க கூடாது. நான் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன், இந்த மாலை நேரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் பாருங்க, உயிரே போக போகுது, ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய திட்டமானது மேலானதுப்பா, நிச்சயமாக அவர் என்னை காப்பாற்றுவார், நிச்சயமாக அவர் என்னை என்ன பண்ணுவார், இதில் விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைத்ததை நாம் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நிச்சயமாக இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் கர்த்தருடைய திட்டத்துக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில நம்ம கடந்து போனாலும் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. God's plan will stand. அவருடைய திட்டம் தான் என்றைக்குமே நிலை நிற்கும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. பாருங்க, இந்த 3 பேரும் அதை மறக்கவில்லை. கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருந்தது இந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்ல தான் நம்ம திட்டம் போட ஆரம்பிப்போம், அப்படித்தானே? நம்ம விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனா கர்த்தர் பாருங்க,
தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னரே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன், நீங்க இப்பதான் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஆனா நீங்க உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை குறித்ததான எல்லா திட்டத்தையும், அதுவும் மேலான திட்டங்களை தேவன் என்ன செய்கிறார், உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அது எல்லா திட்டத்தை காட்டிலும் சுப்பீரியர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடோடைய வில்லுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை நீங்க அர்ப்பணிங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை அநேக காரியத்துல, அநேக பிரச்சனைகளில சுயமான ஒரு திட்டத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க எடுக்க தேவையில்லை. இந்த மாலை நேரத்துல நீங்க கர்த்தருடைய திட்டத்துக்குன்னு சொல்லி நீங்க உங்களை விட்டு கொடுத்து நீங்க அதற்காக காத்திருக்கும் பொழுது அந்த மேலான திட்டம் உங்கள் மத்தியில வரும். அந்த திட்டத்தை நீங்க என்ன செய்யுங்க, விருப்பத்தோடு கூட நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அதற்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க, அதற்காக நீங்க பிரயாசப்படுங்க, அதற்காக நீங்கள் விருப்பப்படுங்க. அது மாத்திரம் கிடையாது, அந்த மேலான திட்டத்துக்கு என்று சொல்லி, இதுதான் என்னுடைய கர்த்தர் கொடுத்த திட்டம், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஒருவேளை நான் கர்த்தர் கொடுத்த திட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், பரவாயில்லை, ஆண்டவர் என்ன செய்வார், என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க வைக்கும்போது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையிலே வைத்திருப்பார் என்பதை சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல அப்படி கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த மாலை நேரத்துல தேவன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பிளான் தான் என்றைக்குமே நிலை நிற்கும். ஒரு விஷயாய் நான் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். நீதிமொழிகளின் புத்தகத்துல 19:21 வாசிக்கிறோம், மனுஷனுடைய எண்ணங்கள், நமக்கு 1000 திட்டங்கள் இருக்கலாம், அநேகமான காரியங்கள், பிளான்ஸ் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய யோசனை கடைசி வரையிலும் நிலை நிற்கும் என்பதை இந்த மாலை நேரத்தில் நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம், நம்ம வேலையை குறித்து நம்ம பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம். எது எப்படி பிளான் பண்ணாலும் நீங்கள் கர்த்தருடைய திட்டத்துக்கு என்று சொல்லி உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. அதை எனக்காக ஆண்டவர் மேலான ஒரு வேலையை வைத்திருக்கிறார், எனக்காக மேலான ஒரு காலேஜை வைத்திருக்கிறார், மேலான ஒரு திட்டம் எனக்காக காத்திருக்கிறது, அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை இந்த மாலை நேரத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஓ ஆவியானவரே, இந்த மாலை நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எல்லாம் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த மாலை ஆராதனையில இயேசுவே, உம்முடைய திட்டம் மேலானது ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது உம்முடைய திட்டம். இயேசுவின் நாமத்தினால ஒருவேளை நாங்கள் சூழ்நிலைகளிலே போய் சிக்குண்டு இருக்கலாம், என் தேவனாகிய கர்த்தர் எல்லா ஆண்டவரே சிக்குண்ட காரியத்திலிருந்தும் விடுவிக்க அவரால் கூடும் என்பதை இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். அப்பா, உம்முடைய திட்டம் என்னாலும் எங்களை உயர்த்துகிற ஒரு திட்டம் ஆண்டவரே, எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதான ஒரு திட்டமா இருக்கும். அது ஒரு நாளும் என் கால் சிக்கி கொள்ளுகிறபடிக்கு ஆண்டவரே அப்பா, எங்களை கீழே தள்ளாது என்ற அந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நல்ல வாய்களை திறந்து, இயேசுவே உம்முடைய சித்தத்துக்கு என்று சொல்லி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி, ஓ ரா காபா லா காபா லா காபா பாபா, ஓ ஷக்கா தா ரா லா காபா பாபா பாபா என்று சொல்லி நல்ல ஆவியானவருடைய அந்த பலனை பெற்றுக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் தான் மிகப்பெரிய ஒரு மேலான ஒரு திட்டத்தை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அதன் வழியாக நான் கடந்து போவேன், அதிலே நான் நிலைத்திருப்பேன். என்னுடைய பாதைகளிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நான் மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதை நான் மேற்கொண்டு நான் முன்னேறி போவேன், என் பழைய வாழ்க்கையை விட்டு நான் முன்னேறி போவேன் என்று சொல்லி உங்களை நீங்களே அர்ப்பணித்து நல்லா எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய சித்தத்துக்குன்னு சொல்லி நல்லா விட்டு கொடுத்து, ஓ தேவனே, என் வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறீரப்பா, நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீ செய்ய நினைத்த காரியம் என் வாழ்க்கையில ஆண்டவரே இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியம் எந்த சூழ்நிலையும் ஆளுகை செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையும் அதை தடுக்க முடியாது ஆண்டவரே. ஓ உமக்கென்று சொல்லி எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி பிரஸ்தாபப்படுத்தி உயர்த்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதானம் உங்களோடும் விசேஷமாக இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்து அந்த பிளான் படி நம்ம ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். நீங்கள் எல்லாரும் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.